ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுள் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவர்களிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது: பிலிப்பே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்பது என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? என் தந்தையினுள் நான் என் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீங்கள் நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை தானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குட் மார்னிங். இன்றைக்கு நேற்றைய நற்செய்தியிலிருந்து ஒரு பகுதி இன்னும் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. நேற்று யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து படித்தோம். இன்றைக்கி முதல் வசனத்திலிருந்து படிக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே ஒரு மிக முக்கியமான, நாம் மீண்டும் மீண்டும் கேட்கின்ற ஒரு விஷயத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பேசுகிறார். அதனுடைய அந்த வாக்கியத்தின் அர்த்தம் என்ன என்பதைத்தான் இன்று நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடரை பார்த்து சொல்லுகிறார், நான் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்போ சொல்கிறார் இது? அவருடைய சீடர்களின் பாதங்களை கழுவி இவர்தான் என்னை காட்டி கொடுக்க போகிறார் என்கின்ற விஷயத்தை சீடர்களுக்கு எடுத்து இயம்பிய பின் அவர் ஏறக்குறைய தயாராகிறார். ஓகே, இனி என்னுடைய பாடுகள் ஆரம்பமாகிறது என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டு நான் என் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். உடனே சீடர்களுக்கு புரியவில்லை. ஏன்னா இவர் போகிறன்றாரு, எங்கே போகிறாரு? சாதாரணமாகவே இல்லையா? இப்போ நான் வீட்டில் இருக்கிறோம், அப்பா என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னா உடனே அம்மா என்ன கேட்குறாங்க? எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க இல்லையா? காலையில் கேட்குறாங்களோ இல்லையோ, சாயங்காலம் ஏதாவது போனாங்களன்னா எங்கே போகிறேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. ஏன்னா இவங்க எங்கே போவாங்கன்னு தெரியும் இல்லையா? எது வரைக்கும் போவாங்கன்னு தெரியும். அதனால் எங்கே போகிறேன்னுவாங்க. இல்லைம்மா இங்கே தான் போகிறேன்னு, எங்கேயும் போகாத உள்ள இரு அப்படின்னு. பிரச்சனைகள் வரலாம், என்னை விட்டு அகன்று செல்லலாம், இல்லை என்னை மறந்து போகலாம், பல விஷயம் இருக்கிறது. சீடர்களும் அவ்வாறு தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, எங்கே போறீங்க சாமி, எங்கே போறீங்க? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் என் தந்தையின் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். அந்த இடத்தில் உங்களுக்காக ஒரு அறையை நான் சீர்படுத்த வேண்டும். ஆகவே நான் செல்கிறேன்.
அப்பொழுது நான் வந்து உங்களையும் அழைத்து செல்வேன், அப்பொழுது உங்களுக்கு வழி தெரியும். தோமஸ் உடனே கேட்குறார், சாமி நீ எங்கே போறீங்கன்னு எனக்கு தெரியலையே, தெரிஞ்சா நாங்களும் வருவோமே. அப்பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நானே, சொல்லுங்க, என்ன சொல்றாரு? நானே வழியும் உண்மையும் வாழ்வும். வெரி குட். இங்கே உட்காந்துக்குது பாருங்க பைபிள். நானே வழியும் உண்மையும் வாழ்வும். இதைத்தான் இன்று நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று எதற்காக சொன்னார்? அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அதைத்தான் ஒரு சில மணித்துளிகள் நாம் இன்று தியானிக்கவிருக்கிறோம். முதலாவதாக, அவர்தான் நம் வழி. உண்மையான கிரேக்க பாஷையிலே, திருவிவிலியம் எழுதப்பட்ட கிரேக்க பாஷையிலே வழி என்று சொன்னால் ஹோதோஸ் என்று பொருள். ஹோதோஸ் அப்படின்னு சொன்னா பல வழிகள் இல்லை, ஒரே ஒரு வழிதான். இப்போ நாம் வந்து ஒசூர் போனோம்னா எத்தனை வழி இருக்கு? யாருக்கா தெரியுமா? போய்க்கிறீங்களா ஒசூருக்கு? ஒசூர் ரோடு ஒன்று, அதை விட்டால் கார்மேலராம் அந்த சைடு ஒன்று போகலாம், இல்லை டிவிஎஸ் அந்த சைடு ஒன்று போகலாம். நிறைய முறை போய்க்கிறீங்களா சாமின்னு கேட்காதீங்க, பெங்களூரில் பிறந்து வளர்ந்ததுனால தெரியும். ஆக ஒரு இடம் என்று சொல்கிற பொழுது பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல வழிகளை பற்றி பேசவில்லை, ஒரே ஒரு வழிதான் பேசுகிறார். அந்த வழி என்ன என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மெல்லாம் அந்த வழியை தானே ஃபாலோ பண்றோம். சொல்லுங்க, தலையாட்டுங்க. இப்படியா இப்படியா? அப்படிதான். ஆண்டவரை தானே ஃபாலோ பண்றோம், ஆண்டவரை தானே ஃபாலோ பண்றோம். வெரி குட். ஆனா எப்பப்பெல்லாம் வந்து ஆண்டவரை விட்டு வேற வழிகளெல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்படின்றத நான் சொல்றேன், கேளுங்க. நம்ம என்ன செய்யறோம்? சாதாரணமாகவே ஒரு வேலை செய்யணும்னா நல்ல நேரங்குதா கெட்ட நேரங்குதான்னு பார்க்குறோமா? பார்க்குறோமா இல்லையா? பார்க்கறது இல்லையா? பார்க்கறது இல்லையா? வீடு கட்டும்போது எந்த மூலை என்ன மூலை, வாஸ்து சாஸ்திரம் பார்க்கறது இல்லையா? பார்க்குறோம் இல்லை? பார்க்குறோம். பேர் வைக்கும்போது, குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது பார்க்குறோமா? பார்க்குறோமா இல்லையா? இல்லையா? அப்போ ஏன் வந்து அந்தோணி சாமி ஆரோக்கிய சாமி பேரெல்லாம் அழிஞ்சு போச்சு? பார்க்குறோம், அதை கட்டுறோம், இதை கட்டுறோம், அதை தொங்க விடுறோம், இதை தொங்க விடுறோம். ஆண்டவர் சொன்னாரா, உங்களுடைய வழி உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் வழி என்று சொன்னால் உங்கள் உயிரும் ஆற்றலும் சிந்தனையும் சொல்லும் உங்களுடைய எண்ணங்களும் தியானமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க வேண்டும். வேறு விஷயங்கள் வரக்கூடாதே. வேறு விஷயங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி வரும்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய உண்மையான மீட்பர், என்னுடைய படைப்பாளி. அவர் எனக்காக உயிர் தியாகம் செய்தார், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் என்னை கரம் பிடித்து அழைத்து செல்வார் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் முன்னிலை இருந்தால் உலக விஷயங்களில் உங்கள் நம்பிக்கை நீங்கள் இருத்திக் கொள்வதில்லை. எத்தனை பேர் பணத்தை கட்டி பிடிச்சுன்னு தூங்குறான் இல்லையா? இல்லையா? இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லட்டுமா? குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஃபீஸ் கட்டணும், வீட்டில் வந்து என்ன ஆகுது, அந்த அம்மாவுடைய செயின் மட்டும்தான் ஆகுது. எங்க கேட்டு பாருங்க பார்ப்போம். கஷ்டமாகுது குடும்பம், அந்த செயினை வித்துடலாம் அப்படின்னு. உலகப்போர் 3வது நடக்கும் வீட்டில். நடக்குமா? நடக்குமா? என்னென்ன வார்த்தை! அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கை உலக பொருட்களில் இருக்கக்கூடாது, உலக விஷயங்களில் இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லாம் தலையாட்டுறோம். ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் ஒரு குடும்பமாக வாழ்கிற பொழுது, அவர்கள் திருமணமாகி வெவ்வேறான பொழுது, சொத்துக்காக, பொருளுக்காக, பணத்திற்காக எத்தனை நம்மையே இழந்து விட்டு இருக்கிறோம். உன் நம்பிக்கை எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்துவில் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியில் இருக்கிறதா?
இல்லை இந்த உலக விஷயங்களில் இருக்கிறதா, அந்த சொத்திலே இருக்கிறதா, பணத்திலே இருக்கிறதா, எதிலே இருக்கிறது? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தான் உண்மையான வழி என்று சொன்னால் அவர் சென்ற பாதையில் நான் செல்ல வேண்டும், அவர் போதித்த வார்த்தையில் வாழ்க்கையை இருத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற ஒரே வழி, ஹோதோஸ், ஒரே வழி. இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தான் உண்மை, நான் தான் உண்மை, ட்ரூத். அலதேயா, அலதேயா அப்படின்னா எதுவுமே மறைக்கப்பட்டது இல்லை. there is nothing hidden, nothing concealed, everything is kept open. ஒரு சில சமயத்தில் அந்த வாஸ்துவத்தை நான் மறந்து ஒரு கனவுல நாம் செட்டில் ஆயிடுறோம். செட்டில் ஆகும் பொழுது என்ன ஆகுது, நம்முடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் வெவ்வேறாக மாறுகிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம் இல்லையா? கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்கிறோம், நல்லபடியாக தயாரியுங்கள். ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் த செலிப்ரேஷன் ஆஃப் த சாக்ரமெண்ட் ஆஃப் மேரேஜ். பசங்களுக்கு சொல்கிறாங்கப்பா, நிறைய பேர் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க, அந்த அறிவுரையை கேளுங்க. அதுபோல் திருச்சபை என்ன சொல்கிறது அதையும் கேளுங்கள். சிறப்பான குடும்பத்தை வாழுங்கள். வாழ்கிறாங்களா? ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களா? நீங்கள் அப்படி தான் நினைக்கணும். கையை பிடிச்சின்னு கையை ஜோடிச்சிட்டாங்களன்னா அவங்க உலகத்தையே மறந்து ஆகாசத்தில் சுற்றின்னு இருக்குவாங்க. எவன் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. எப்போ புரியும் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருக்கும்போது தெரியும், ஐயோ சாமியார் சொன்னதை கேட்டிருக்கலாமோ இல்லையா, சாமியார் சொன்னதை கேட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரத்தில் இவ்வாறாகத்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அமைகிறது. இப்போ நம்ம கோயிலில் உக்காந்துக்கிறோம், நான் ப்ரீச்சிங் பண்ண இருக்கிறேன் இல்லையா? எத்தனை பேர் மனசுங்க இருக்குது சொல்லுங்க? எத்தனை பேர் மனசு இருக்குது? நிறைய பேரெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுக்கிறாங்க. எப்படியும் சாமியார் ஆமேன்னு சொல்லாமையா போயிட்டு போகிறாரு, ஆமேன்னு சொல்லாமையா போயிட்டு போகிறாரு. சொல்லும் போது வருவோம். அப்படி இல்லையா, எல்லாரும் திடீர்னு எழுந்துக்குவாங்க. ஏண்டா எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் விசுவாச பிரமாணம் சொல்லிக்குவோம் இல்லையா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வகுப்பறையிலே உக்காந்து கனவு காணும் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நான் நிறையெல்லாம் பாடம் சொல்லுவேன். ஸ்கூலில் எடுத்துருக்கிறேன், காலேஜில் எடுத்துருக்கிறேன், போஸ்ட் கிராஜுவேஷனில் கூட நான் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு சிலரெல்லாம் என்னையே இப்படி பார்த்துன்னு இருப்பான். நான் நினைக்கும் போது ஓகே, ரொம்ப நல்லா கவனிப்பான் அப்படின்னு சொல்லி, ஆனால் ஏதாவது ப்ரீச் பண்ண நம்பிக்கையை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமில் தெரியும் அவர் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறார் அப்படின்னு, எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறார் அப்படின்னு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், தெளிவாக எடுத்து இயம்பினார். நான் இந்த உலகத்திற்கு வந்தது வெறும் மகிமையை மட்டும் அனுபவிக்க கிடையாது, உங்களுக்காக சிலுவையும் சுமக்க நான் தயாராக இருக்கிறேன். அதுதான் உண்மை. தட் இஸ் ரியாலிட்டி. ராயப்பர் சொல்றாரு, ஆண்டவரை இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு சொல்றாரு. கனவு காணவா நான் வந்திருக்கிறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி ஆஃப் லைஃப், ரியாலிட்டி ஆஃப் லைஃப். That is where you will understand the truth of life. ஆண்டவர் நமக்கெல்லாம் என்னை பின்பற்ற வேண்டுமா, என் பின்னே வரணுமா, நீங்க சும்மா கைவீசின்னு வரக்கூடாது. சிலுவையை சுமந்து வா, சிலுவையை சுமந்து வா. எந்த ஒரு வாழ்க்கையிலுமே எல்லாமே சுகந்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது கிடையாது. ஆண்டவர் சொல்றது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி நான் இந்த பாடுபடுறதுக்கு பேசாமல் சாமியார் ஆகிட்டுக்கலாம் அப்படின்னு. என்ன சொல்லுவாங்க, இந்த சம்சாரத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் நான் சாமியார் ஆகிட்டுக்கலாம் அப்படின்னு. இல்லை சிஸ்டர் ஆகிட்டுக்கலாம். சிஸ்டர் இங்கே உக்காந்துக்கிறாங்க பாருங்க. நினச்சிக்கிறீங்க சாமியார்களுக்கு சிஸ்டர்களுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி. வீட்டுக்கு ஒரு பேய்னா எங்கள் வீட்டில் ஓட்டுக்கு ஒரு பேய், உங்கள் வீட்டில் ஒரு பேய்னா எங்கள் வீட்டில் ஓட்டுக்கு ஒரு பேய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது எதுவுமே இனிமையான ஒரு விஷயம் கிடையாது. ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட். கஷ்டம் வரும்போது ஆண்டவரை தூக்கி கிடாசிடுறோம். எங்க இருக்கிறாரு கடவுள் கேட்குறோம் இல்லையா? கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்கிற பைபிளை தூக்கின்னு கோயிலில் வச்சுட்டு போயிடுறோம். இல்லை கழுத்தை போட்டில் இருக்கிற ஜவுமாலையை கழட்டி அங்கே எங்கேயாச்சும் கட்டி விட்டு போயிடுறோம் இல்லையா? பண்ணுறோமா இல்லையா?
நம்ம கோயிலில் ஒரு ஃபேஷன் வேறு நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், மாலை போடுறாங்க. எதுக்கு மாலை போடுறாங்க? ஒரு 40 நாள் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் கழட்டி அங்கே இடத்துல தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது ஏன் போடுற நீ? அது ஏன் போடுற? இந்த ஜெபமாலை ஒரு பரிசுத்தமான விஷயம் இல்லையா? ஜெபம் செய்கின்ற ஒரு அருமையான விஷயம் இல்லையா? அதை எப்படி தூக்கி போட முடியும் உன்னால? யோசிக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரத்திலே நாம் உண்மையை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. வாழ்க்கை என்பது ஒரு நாள் என்று சொன்னால் எவ்வாறு இரவும் பகலும் இருக்கிறதோ, அதே போலத்தான் வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது சுகமும் துக்கமும் இருக்கிறது, அழுகையும் சிரிப்பும் இருக்கிறது. சிரிக்கும் பொழுது நல்லா இருக்குது, அழுகும் போது கஷ்டமா இருக்குதா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, துன்பங்கள் மனிதனை தூய்மைப்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை தூய்மைப்படுத்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எல்லாம் கழுத்தில் காதில் போட்டுக்கிறீங்களா? கோல்டு போட்டுக்கிறீங்களா? எப்படி அப்படியே வந்துச்சா? கேஜிஎஃப் சுரங்கத்தில் போனால் நோண்டின்னு போனால் 4 நெக்லஸ்ஸு ஒரு 5 இதை தொங்க விட்டுக்கிறாங்களா? கிடையாது. மண்ணோடு கலந்திருக்கிற தங்கத்தை எடுத்து அதை உருக்கி தேவையானதை சேர்த்து தேவையில்லாததை தவிர்த்து அதுக்கப்புறம்தான் அதை தட்டி அடித்து நொறுக்கி ஒரு டிசைனாக செஞ்சு அதுக்கப்புறமா தான் உங்கள் காதுக்கு வருது. அப்போ தான் அழகாக இருக்குது. அப்போ தங்கம் என்ன தொடாதே அப்படின்னு சொன்னால் உங்கள் காதுக்கு வருமா? வராது. மண்ணில் இருக்கிற தங்கத்தை தூக்கி மூஞ்சில் பூசிக்கிறது இல்லை யாரும். யாராச்சும் பூசிக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. ஆக மனித வாழ்க்கையும் அவ்வளவுதான். துன்பங்களும் துயரங்களும் நம் வாழ்க்கையை மெருகேற்றுகின்றன. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். அதுதான் உண்மை. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அலத்தேயா, ஐ ஆம் த ட்ரூத், த ரியாலிட்டி, நத்திங் இஸ் கன்சீல்ட். எதுவுமே மறைக்கப்படவில்லை, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எடுத்து இயம்பப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக என்ன சொன்னார்? வாழ்வும் ஜோயே அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்வு என்றால் ஜோயே அப்படின்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை கிடையாது. மனிதன் எப்பொழுதுமே இந்த உலக வாழ்க்கைக்காகத்தான் போராடுகிறான். மனிதன் வாழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை போல. அவன் இந்த உலகத்தில் எத்தனை நாள் வாழ்கிறான்? இது ஒரு பயணம். இந்த பயணம் முடிஞ்ச உடனே என் வாழ்வு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறான். கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இட்ஸ் a pilgrimage on earth to reach the heavenly abode. To reach the heavenly abode. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். முதல் புத்தகத்திலே கடவுள் மனிதனை படைத்தார். எதிலிருந்து படைத்தார்? எதிலிருந்து படைச்சாரு? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. நாசம் சாப்பிடலையா? நானும் சாப்பிடல. சொல்லுங்க, எதில் படைச்சாரு? மண்ணிலிருந்து படைத்தார். மண் உயிர் வாழ்ந்ததா? எது உயிர் வாழ வைத்தது? சொல்லுங்க, நீங்க எல்லாம் பொம்பளைங்க. எது உயிர் வாழ வைத்தது? மண்ணை. எவ்வளோ சீரியஸ் ஆகிறாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ அமைதியாக இருந்தால் சண்டை வருமா? வீட்டில் சண்டை வருமா? அப்போ கணவன்மார்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். உங்கள் வீட்டு அம்மா சண்டை போட்டுச்சுன்னா திடீர்னு பைபிள்லேருந்து ஒரு கேள்வியை கேளு, இதுக்கு நீ ஆன்சர் பண்ண, அப்புறமா சண்டை போடலாம் அப்படின்னு. சண்டையே வராது. இறைவன் மனிதனை மண்ணில் இருந்து படைத்து அந்த மண்ணுக்கு உசிரூதிய பொழுது அந்த மண் உயிர் வாழ்ந்தது. ஆக மண்ணுக்கும் உயிருக்கும் செல்ல வேண்டும் இல்லையா? ஆக மனித வாழ்க்கையிலே இந்த மனிதம் உடல் என்கின்ற விஷயமும் உயிர் என்கின்ற ஆன்மா என்கின்ற மறு விஷயமும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜோயே என்று சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கையை பேசவில்லை, அவர் நிலைவாழ்வை பேசுகிறார். ஆக இயேசு கிறிஸ்து தான் உன்னுடைய உண்மையான ஒளி. அவர் காட்டுகின்ற வழிதான் உங்கள் வாழ்க்கையின் உண்மை என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அவர்தான் உங்களுடைய வாழ்வு. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறு உலகத்திலும் கூட. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேரமாகிவிட்டது. என் ஹோமிலே நான் முடிச்சுதான் ஆகணும்.
ஏன்னா அடுத்த பூசை இருக்குது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம் அனைவருக்கும் வழி. அவர் தவிர வேறு வழி கிடையாது. அவர் தவிர வேறு வழி கிடையாது. அவருடைய நற்செய்தியை தவிர வேறு உண்மை கிடையாது. அவருடைய தியாக வாழ்வு, அவருடைய தியாகம் சிலுவை மரத்திலே, அவருடைய உயிர்ப்பு, இதுதான் நமக்கு வாழ்வு. இதை நன்றாக புரிந்து கொண்டு இறைவன் தருகின்ற நிலை வாழ்வை பெற தகுதி உள்ளவர்களாக வாழும் பொருட்டு இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.